ஜெய ஸ்ரீராம் நண்பர்களே, தமிழுதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்ப நம்மள பல பேருக்கு கேள்விகள் என்னன்னாக்க, வைஷ்ணவன் அப்படின்னாக்க பிராமணனா, வைஷ்ணவன்னா பிராமணனா? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நான் வைஷ்ணவன் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நான் பிராமணன் நினைப்பீங்க. அது உண்மையா? அது நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். ரெண்டாவது, ஒரு பக்தன் என்ற கூற ஒருத்தன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணுமா? வைஷ்ணவன் என்று கூற ஒருத்தர் பர்ஃபெக்டா இருக்கணுமா? இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி முடிய பாருங்க. பார்த்துட்டு இதுல நிறைய விஷயங்கள் இத பத்தி நம்ம கவர் பண்ண போறோம். ஒரு உதாரணத்தோட கதையோட நம்ம சொல்ல போறோம். பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்து என்னங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு காமெண்ட்ல கொடுத்து தெரியப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, திருக்குறவலூர் என்று ஒரு ஊர். ஓகே, நான் இந்த ரெண்டு கேள்விக்கும் கடைசியா ஆன்சர் தரப்போறேன். பாருங்க, திருக்குறவலூர் என்ற ஒரு ஊர். அதுல ஒரு சோழ நாட்டு சேனாதிபதிக்கு மகனாக ஒரு குழந்தை பிறக்கிறது. கருப்பா இருக்கு, கணங்கரேர்னு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமாள் மாதிரி இருக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு கருப்பா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? அடேப்பா, கண்ணா மாதிரி இருக்கான்ப்பா என் பையன் அப்படின்னு, கருநீல வண்ணம் அப்படிங்கிறோம். அதனால அந்த அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு நீலன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நீலன் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தை ரொம்ப அற்புதமா வளர்ந்துட்டு இருக்கு. கல்லர் ஜாதியில பிறந்த புள்ள அது. கல்லர் ஜாதி எல்லாம் வால் வித்த வில்லு எல்லாத்துலயும் கை தேர்ந்தது. ஏன்னா அப்பா சோழ ராஜ்யத்துல சேனாதிபதி. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி வளர்க்குற அப்படி புள்ளைய. இப்ப புள்ள கொஞ்சம் பெருசாகுது. எல்லாம் ரெகுலர் அடாவடித்தனம் பண்றது, ஓடி. அதான் சொல்றேனே, நீங்க ஒரு பக்தன் அப்படின்னாக்க என்ன பர்ஃபெக்டா இருக்கணுமா? ஐயோ, நீங்க என்னப்பா பக்தன்கிறோம், நம்ம பக்தி பண்ணணும்னு நினைக்கிறோம், இப்படி இருக்கலாமா? அப்படிலாம் நம்ம மனசுல கேள்வி வரும் இல்லையா? இந்த கதையை ஃபுல்லா கேட்டீங்கன்னா, எனது கதை இல்ல, வரலாறு இது. இத கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் புரியும். என்ன? வைணவன்னாக்க, அதாவது வைஷ்ணவன் ஒருவர் வைஷ்ணவர் அப்படிங்கிறனாக்க பிராமணனாக இருக்க வேண்டுமா? ரெண்டாவது, பக்தன் என்று கூறவோ வைஷ்ணவன் என்று கூறவோ ரொம்ப பர்ஃபெக்டான ஆளா இருக்கணுமா அப்படிங்கிறது. அது ரெண்டுத்துக்கும் இதுல கதையில வரப்போகுது உங்களுக்கு. ஓகே, இப்ப அதுக்குள்ள அவங்க அப்பா கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆறார் இல்லையா? சண்டை போய் அதெல்லாம் பண்ணி அடி போடுறது இது பண்றது பண்ணும்போது ரிட்டையர் ஆன உடனே சோழ ராஜா என்ன பண்றான்னா, அப்ப சோழ கிங்டம் ரொம்ப சின்ன கிங்டமா இருக்கு. அந்த சோழ ராஜா நீலனை கூப்பிட்டு அப்பா இடத்துல அப்பாயிண்ட் பண்றான். சரி, நீலன் வந்தாச்சு. அங்க வந்தா இளம் ரத்தம் துடிக்குது. யாராவது கலாட்டா பண்ணா சோழ ராஜ்யத்துக்குள்ள உடனே நீலா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. அனுப்பிச்சா நீலன் வரான்னு சொன்னாலே அந்த இடத்துல இருக்கிற எல்லாம் இந்த விஷமக்கார கிருமிகள் இருக்கு இல்லையா, இந்த கலவரம் ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகள் ஜந்துக்கள் அதெல்லாம் ஓடி போயிடுமோ. ஐயோ, அரட்டை வராண்டோய் அப்படின்னு, அரட்டை அப்படின்னு பேரு. அவரு என்ன பேரு? அரட்டை. இப்ப ஆப் இருக்கு அரட்டைன்னு. அதான் அரட்டை அப்படின்னாக்கா வந்தாக்க சாட்டை எடுத்து சுத்தினாக்க அவ்வளவுதான், தோல் உறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரட்டை வராரோய் அப்படின்னு ஓடி போயிடுவாங்களா அங்க இருக்கிற கிருமிகள்லாம். ஓகே, அப்படிப்பட்டால் இத பார்த்த சோழ ராஜா என்ன பண்றான்? பரகலாதன் என்று பட்டப்பேர் கொடுக்குறான் அந்த ஆளுக்கு. என்ன, நீலன் இருக்கானே, இப்ப அரட்டைன்னு மக்கள்லாம் கூப்பிட்டது போக சோழ ராஜாவே பரகலாதன் பேரு கொடுக்க, எங்க கலவரமே பேரு அரட்டை வர, பரகலாதன் வர, நீலன் வரான அந்த இடம் கம்ப்ளீட்டா கலவரம் இல்லாத இடமாக ஆகிவிடும். அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப திறமையில ரொம்ப மனம் கவரப்பட்ட சோழராஜா பரகலாதனுக்கு ஒரு ராஜ்யம் கொடுத்து, சின்ன ராஜ்யம். எங்க? சீர்காழி தெரியுமா? சீர்காழி பக்கத்துல மங்கை மடம் என்று இருக்கிறது. அது பக்கத்துல திருநகிரி என்று இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு ராஜ்யத்தை கொடுத்து, சின்ன ராஜ்யம். ஓகே, திருமங்கை, அதான் மங்கை மடம் அப்படிங்கிறோம் இல்லையா, திருமங்கைக்கு ராஜாவாக்கியாச்சு. இப்ப இன்னொரு பேர் வருது இந்த சமயத்துல. என்ன அப்படின்னா, கலியன் என்றும் பெயர் பெறுகிறார். நீலனுக்கு எவ்வளவு பேர்? இப்ப அரட்டை, பரகலாதன், கலியன், இப்படி பேரு.
அந்த இடத்தை ஆண்டுட்டு இருக்கும் போது, குறுநில மன்னனாக சோழ ராஜாக்கு கீழே ஆண்டுட்டு இருக்கும் போது, ஒரு அந்த கஷேத்திரத்திலேயே அங்க அன்னங்கோயில் என்ற இடம் இருக்கிறது. அங்க ஒரு அற்புதமான மாயக்கண்ணி வளர்கிறாள். மாயக்கண்ணின்னா என்னன்னாக்க, பார்த்தவரின் மனதை கொள்ளையடிக்கக்கூடியவள். எதனால? அழகுல பேரழகி, ஆனா புத்தியில அதிபுத்திசாலி, திறமை, புத்தி கூர்மை, தைரியம் எல்லாத்திலையும் கை தேர்ந்தவள் என்று அங்கிருக்கும் மக்கள் அவளை பத்தி பேசுகிறார்கள். ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி, யாரு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. யாரு அது இவ்வளவு அழகி அப்படி என்று அந்த இளங்காளையான நீலன் கலியன் என்ன பண்றாருன்னா, ஆளை விட்டு யாரு என்னன்னு பாருப்பா அப்படின்னு. நம்ம தேசத்துலதான் இருக்கு அந்த பொண்ணு, யாருன்னு பாரு, இப்படிப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த சொல்றாங்க. என்ன பேருனா குமுதவல்லின்னு பேரு அந்த பொண்ணுக்கு, குமுதவல்லின்னு. இது ஒரு அற்புதமான கதை. அதாவது குமுதவல்லியோட கதையே ஒரு அற்புதமான கதை. அதாவது அப்சரா என்ற தேவ கன்னிகையாக இருந்த குமுதவல்லி அந்த பிறவியில என்ன பண்றான்னாக்க, கபில மகாரிஷியை பார்த்து அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கிண்டல் பண்றாங்க எல்லாரும். இந்த பொண்ணுங்கெல்லாம் குளிக்க வந்திருக்கு அந்த பக்கத்துல, அங்க உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இந்த பொண்ணுங்கெல்லாம் எள்ளி நகையாடுது, கிண்டல் பண்ணுது. உடனே அவரோட தவத்தை கலைக்குதுங்க. கலைச்சதும் கபில முனி இருக்காரே, அவர் சாபம் கொடுக்கிறார். நீ இந்த பிருத்வி லோகத்தில் பிறந்து நீ கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி அதற்கு சாபம் கொடுக்க அந்த பெண்ணுக்கு உடனே கையை கூப்பிட்டு கால் மண்டி போட்டு கபில முனி முன்னாடி உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுறா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் உங்க பொண்ணாட்டம், எனக்கு இப்படி சாபம் கொடுத்துறாதீங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரிஷிகள்லாம் அவங்க மனசு இருக்கு பாருங்க, அப்படியே உருகிடுமா. கோவப்படுறது ஒரு நிமிஷம் அப்படின்னா பொண்ணாட்டம் அப்படின்னு உருகிடுச்சு அவருக்கு. கபில மகர்ஷி உடனே சொல்லிட்டாரு, அம்மா நான் கொடுத்த சாபத்தை வாங்க முடியாது, திரும்ப நீ எப்படியும் பிறப்ப, ஆனா உன் பேர் இந்த உலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும். அதோட மட்டும் இல்லாம நீ பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒருவராகவும் நாராயண நாமத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவளாகவும் உனது வாழ்க்கை இருக்கும். எப்போதும் பெருமாள் பேரோட சேர்ந்து, தாயார் பேரோட சேர்ந்து உன் பேர் இருக்கும், நிலைத்திருக்கும், போ என்று சொல்ல சந்தோஷமா வந்துடுறா பூமிக்கு. வந்தா இந்த பொண்ணு இப்ப ஒரு மருத்துவர் வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கா. அங்க வைத்தியர் வீடு, ஓகே, வளர்ந்துட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம இந்த நாட்டு ராஜா நம்ம போய் கேட்டா பொண்ணை வேண்டான்னா சொல்ல போறாங்க அப்படி என்று ஒரு மனசுல ஒரு அபரிமிதமான நம்பிக்கையோடு கலியன் நீலன் இங்க இருந்து கிளம்பி அன்னங்கோயில் அந்த ஊர். ஏன் அந்த கோயிலுக்கு அந்த அன்னங்கோயில் பேர் தெரியுமா? ஏன்னாக்க அது ரொம்ப விசேஷம், தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன அப்படின்னாக்க, திருப்பதி பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரோட அண்ணா, அவர் தான் அண்ணன் கோயில். ஓகே, அங்கதான் அந்த காலத்துல இருந்தும் என்ன ஒரு வழக்கம் அப்படின்னாக்க, திருப்பதிக்கு போறேன்னு வேண்டிட்டு அந்த காலத்துல நடந்து வரணும் அவ்வளவு தூரம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால யாராலே வர முடியல அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதே வேண்டுதலை இங்க பண்ணிடலாம் அண்ணன் கோயில்ல ஓகே, அதுதான் அதோட அண்ணன் கோயிலோட விசேஷம். அங்க போய் அந்த இருக்கிற மருத்துவர்கிட்ட போய், ராஜா வரார் ராஜா வராருன்னு எல்லாரும் கை கூப்பி கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி, ராஜா வீட்டுக்கு வரார் அப்படின்னு இது மாதிரி அந்த மருத்துவர்கிட்ட உட்காந்து பேசுறார். ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது, நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்க, உங்க பொண்ணு குமுதவல்லி இருக்காளே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி என்று சொல்ல, உங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீர்களே என்றால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ராஜா ரிக்வெஸ்ட் பண்றான்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் கொடுக்குறான்னு அர்த்தம். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதான் இதை புரிந்து கொண்ட மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ரொம்ப நாசுக்கா பேசுறார். அவர் சொல்றார், ஒரு ராஜாவுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எந்த அப்பா வேண்டாம்னு சொல்ல போறேன், அது இல்லை இங்க விசேஷம். ஆனா நான் உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இதை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஏன் பொண்ணுன்னு நினைச்சிட்டு நீங்க என்கிட்ட இப்ப கேட்க வந்திருக்கீங்க இல்லையா, பொண்ணு கொடுன்னு, அது என் பெண் கிடையாது. ஓகே, நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு நாள் அண்ணங்கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பக்கத்துல ஒரு அற்புதமான புஷ்கரணி, அங்க அதற்கு கரையில ஒரு குழந்தை தாமரப்பூவோட விளையாடிட்டு இருந்தது.
அது அவ்வளவு அழகான குழந்தை, அங்க யாருமே இல்லை. நான் எல்லாரையும் கூட்டி யார் குழந்தைன்னு கேட்டேன், யாருமே இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்ப எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் குழந்தை கிடையாது, மனைவிக்கும் குழந்தை இல்லாதனால நாங்களே இந்த குழந்தையை வளர்க்கறதா முடிவு பண்ணி குமுதவல்லி என்று பெயர் வைத்து எங்கள்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கா. அதனால ஒரு தந்தையாக நான் வளர்த்திருக்கிறேனே தவிர எனக்கு பிறந்த குழந்தை கிடையாது. அதனால நான் இந்த குழந்தைக்கு நான் வந்து ஆணையிட முடியாது. நீ வந்து இவர் தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதனால நீங்க வந்து நான் பொண்ணை கூப்பிடுறேன், நீங்க வந்து உங்க பரிச்சயம் கொடுங்க, அவளுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க என்று கூறுகிறார். சரின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்ல குமுதவல்லி வருகிறார். பார்த்தா அசந்து போயிடுற, யாரு கலியன், வா 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 அப்படின்னு அசந்து போக, எப்படி கட்டினா இந்த மாதிரி பொண்ணுதான்ப்பா கட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ள வருது. உடனே இது மாதிரி வந்து சொல்றாரு, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கியா என்று ப்ரப்போசல் கொடுக்கிறார். கொடுத்தாக்க அந்த பொண்ணு சொல்றா, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க செய்தால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இதுதான் கடைசியா எதிர்பாராது. ஒரு ராஜா வந்து பேசும்போது ராஜாவுக்கு எழுத்த உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு இவ்வளவு கச்சிதமாக பேசுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. ஓகே, கல்யாண் சொல்றார், ஓகே என்னம்மா உன் கண்டிஷன் என்ன சொல்லு, நான் பண்ணிடுறேன். ஓகே, பண்ணிட்டா நீ கல்யாணம் பண்ணிப்ப இல்லையா? கண்டிப்பா பண்ணிப்பேன். என்ன அப்படின்னா, என்னோட முதல் கண்டிஷன், நான் வந்து வைணவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதாவது வைஷ்ணவனா இருக்கணும். ஓகே அப்படின்னு. சி, இவர் பிறந்தது கள்ள ஜாதி அப்படின்னாக்க எப்படி வைஷ்ணவராக முடியும்? ஓகே அப்படின்னு உடனே நீங்க வைஷ்ணவன் என்றால் என்ன வேணும்னாக்க இங்க சங்கு சக்கரம் இட்டு கொள்ள வேண்டும். சங்கு சக்கரம், நான் வந்து பெருமாளுக்கு சரணாகதி அடைகிறேன் என்று அஷ்டாட்சர மந்திரத்தோட ஆச்சாரியன் சொல்லி கொடுப்பார். இதை பத்தி இன்னும் டீட்டெயில் வேணும்னாக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு, நீங்க கண்டிப்பா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சோ இங்க வந்து சங்கு சக்கரம் வச்சு சரணாகதி அடைகிறது. ஓகே, அது பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வைஷ்ணவராக பிறக்கிறீர்கள் என்று ராமானுஜாச்சாரிய சம்பிரதாயத்துல வருது. சோ அப்படி என்று சொல்ல, இதை முடிங்க, அப்புறம் நான் பாக்கி கண்டிஷனை சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் இன்னும் வேற கண்டிஷனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் கிளம்பி கும்பகோணம் பக்கத்துல நம்பி பெருமாள் இருக்கார். ஓகே, அவர்கிட்ட போறார். அந்த கோயிலுக்கு போய் எனக்கு இது மாதிரி வைஷ்ணவனாக வேண்டும் என்று. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த கலியன் இருக்காரே, இவர் சாதாரண மனிதராக நமக்கு கண்ணுக்கு இது முடிய தெரிந்தால் கூட இவர் வந்து பகவானோட சாரங்கத்தோட அம்சம் என்று கூறப்படுகிறார் நம்ம ஆச்சாரியர்களா. ஓகே, சோ அவர் போய் சொல்ல, பகவானே, நான் இந்த கோயில்ல இருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்ப போறேன். ஓகே, பகவானே இவருக்கு வந்து சங்கு சக்கரம் வச்சு இவரை வைஷ்ணவராக ஆக்கி சரணாகதி தந்து ஓகே இவரை அனுப்பி வைக்கிறார். இப்ப அந்த பெருமாளை பார்த்தாலே கை இப்படி சங்கு சத்திரம் முத்திர குத்துற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ இவர் திரும்பி வந்து உடனே வந்து குமுதவல்லியை பார்த்து, அம்மா இங்க பாரு, நான் வந்து குத்திட்டேன், சங்கு சக்கரம் குத்திட்டேன், நான் வைஷ்ணவ ஆயிட்டேன், பாரு இங்க பாரு, நல்ல நாமம் போட்டிருக்கேன், தெரியுதா உனக்கு, இனிமே என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா, எந்த தடையும் இல்லையே என்று கூற குமுதவல்லி கூறுகிறார், இது மாதிரி வந்து இன்னும் எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க 2 வேலை பண்ணணும். அதாவது 1000 இப்படி நீங்க வந்து வைஷ்ணவர் ஆறத நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு யார் சொல்றா? குமுதவல்லி. ஓகே, என்ன எப்படி எடுத்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க 1000 வைஷ்ணவர்களுக்கு, பிராமணர்களுக்கு, சாதுக்களுக்கு, சந்நியாசிகளுக்கு, ஆச்சாரியர்களுக்கு தினசரி சாப்பாடு போட வேண்டும். அத வந்து 1000 பேருக்கு குறைஞ்சபட்சம் டெய்லி சாப்பாடு போட்டு, இது மாதிரி 1 வருஷம் போட்டு, அவங்க விட்டுட்டு போறாங்க இல்லையா இலையில பாக்கி, ஓகே, அந்த எச்சல் சாதத்தை சாப்பிட்டு தான், அந்த எச்சல் சாதத்தை சாப்பிட்டு தான் நீங்க 1 வருஷம் இது மாதிரி சேவை செய்யணும். செஞ்சாக்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு கண்டிஷன். 2வது என்னன்னா, ஸ்ரீரங்கம் இருக்கே, ஸ்ரீரங்கத்தில் காம்பவுண்ட் சுவர், 7வது காம்பவுண்ட் சுவர், அது வந்து கட்ட ஆரம்பித்து கட்ட முடியாமல் அப்படியே நிக்குது. அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அதை கட்டணும்.
அதை கட்டி முடிக்கணும். இது ரெண்டுக்கும் எனக்கு வாக்கு கொடுத்தால் நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன், உங்களை ஸ்ரீ வைஷ்ணவராக நான் ஏற்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி என்று குமுதவல்லி சொல்ல, உடனே கலியனுக்கு எந்த யோசனையும் கிடையாது. ஓகே தந்தேன், நான் கண்டிப்பா பண்ணிடுறேன், ஓகே அவ்வளவுதானே, 1000 பேருக்கு சாப்பாடு போடணும், நான் ராஜா போட முடியாதா என்னால, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுறேன், அவர்கள் விட்ட எச்சல் பண்ணி சாதம் பாக்கி இருக்கிறது அதை தான் நான் சாப்பிடுவேன், சாப்பிட்டு நான் உயிர் வாழ்வேன், அது 2வது ஸ்ரீரங்கம் மதிலை நான் கட்டி முடிப்பேன் என்று கூறி வாக்கு கொடுக்க அவருக்கு பிரம்மாண்டமாக கல்யாணமாகிறது. ஓகே, குமுதவல்லி தாயார் கலியனோடு, யாரு கலியன், திருமங்கை ராஜா, திருமங்கை ராஜா. அப்ப கல்யாணம் ஆகி வந்ததும் உடனே இவர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றணும். 1000 பேருக்கு டெய்லி சாப்பாடு. அந்த ஊர் சைடு நான் இருக்க போறேன், இப்ப போகிறேன் அங்க 11 திவ்ய தேசங்கள் இருக்கு. அங்க நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. தை அமாவாசை ரொம்ப விசேஷமா இருக்கும், ஏக தடபுடலா இருக்கும். நாங்க எல்லாரையும் கூட்டு போறேன், நீங்க வரணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க, நீங்க வரலாம். மங்கை மடம் இருக்கு இல்லையா, மங்கை மடம்னு ஏன் இதுக்கு பேர் ஆச்சுன்னாக்கா அங்கதான் சாப்பாடு, டெய்லி சாப்பாடு, வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு. ஓகே, யாராவது சைடு வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள், குருக்கள், சாதுக்கள் யாரு போனாலும் கூட்டு வந்துருவாங்க. ஐயா இங்க சாப்பிடுங்க, நம்ம ராஜா 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு, வாங்க வாங்க, வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு. அப்படின்னா இவ்வளவு பேர் டெய்லி சாப்பிடணும்னாக்க காய்கறி எங்கேயாவது வர, அது எங்க பக்கத்துல பெருந்தோட்டம்னு கிராமம் இருக்கு, அங்கதான் எல்லாம் தோட்டம், அங்கதான் காய்கறி விளையிற இடம். அப்புறம் நெப்பத்தூர்னு ஒரு இடம் இருக்கு பக்கத்துல கிராமம், அங்கதான் நெல்லு மூட்டையெல்லாம் அடுக்கி வைக்கிற இடம். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு ஊரும் அங்க இருக்கு. வாழை இலை, வாழை மரம் பயிர் செஞ்சு இலைக்கு எடுக்கிறதுக்காக ஒரு இடம். இது மாதிரி பல கிராமங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி இதுல சாப்பாடு செஞ்சு தினசரி நடக்கிறது. ஆனா கொஞ்ச நாள் நல்லா போகுது, அதுக்கப்புறம் பணத்தட்டுப்பாடு விடுகிறது. நீங்க கேட்பீங்க, ராஜாவுக்கு எப்படி பணத்தட்டுப்பாடு வரும்? ஏன்னா குறுநில ராஜா, சின்ன அந்த பிரதேசத்துக்கு தான் ராஜா, அது ஒரு சோழ ராஜாக்கு. அதனால பணத்தட்டுப்பாடு வருகிறது. உடனே திருமங்கை ராஜா என்ன பண்ணுகிறார் என்றால், உடனே அங்க இருக்க இந்த வரி பைசாலாம் வருது இல்ல, சோழ ராஜாவுக்கு இவர் வரி எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் இல்ல, குறுநில ராஜா தானே. ஸோ அந்த வரி பணத்தை எடுத்து இதுல செலவு பண்ண ஆரம்பிச்சார். இதுலயும் மதில் கட்டுறதுக்கும் செலவு பண்றார். மதில், அற்புதமான மதில், இன்னைக்கு வெளியில இருக்கிற ஸ்ரீரங்கத்தோட மதில் திருமங்கை ராஜா கட்டினதுதான் அது. இன்னும் அதை பத்தி நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்றேன், என்ன நடந்ததுங்கிறத. அற்புதமானது, வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வரி பணத்தை எடுத்து இதற்கெல்லாம் உபயோகப்படுத்த ஆரம்பிக்க, உடனே சோழ ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கடா வரியே காணும், எல்லா ராஜாவும் கொடுத்துட்டான், நம்ம கீழே இருக்க எல்லா குறுநில ராஜாவும் பைசா கொடுத்தாச்சு, வரி எல்லாம் கொடுத்தாச்சு, இந்த திருமங்கை ராஜா மட்டும் கொடுக்கலையே, மந்திரியே என்ன நினைச்சிட்டு இருக்கான் இந்த ஆளு, போய் கேளு என்னன்னு, படையெடுத்துட்டு வருமா, என்ன பண்ணும், கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, என்ன ஆரம்பிச்சும் ஒருத்தருமே பைசா வாங்கிட்டு வர்ற மாதிரி தெரியலையே என்று சொல்ல, மந்திரிக்கு திருமங்கை ராஜாவை பத்தி நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, ராஜா நான் போய் கேட்டு வரேன், ஏன்னா அவர் ஒரு அற்புதமான வைஷ்ணவர், அதனால அவர் நம்ம ஏமாத்தணும்லாம் பண்ண மாட்டார், தெய்வ காரியத்துல மனசால ஒன்றி நடத்திட்டு இருக்கிறவர், அதனால அவர்கிட்ட போய் நான் மரியாதையா கேட்டு வாங்கிட்டு வரேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப அஜிடேட் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி திருமங்கைக்கு வரார். ராஜாவை பார்த்து, இது மாதிரி சோழ ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பைசா கொடுக்கணுமே சொல்ல, உடனே இவர் என்ன சொல்றாரு, இவர் தான் ஏகதாளமா பேசுவாரா, இவர் என்ன சொல்ற, நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, இப்ப தெரியாதா, நான் இங்க நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப ஊர்ல நாடு ஃபுல்லா மழை பெய்யறதுக்கு நான் தான் காரணம் தெரியுமில்ல, ஏன்னா இங்க சாப்பாடு அவ்வளவு பேருக்கு நடக்குது பகவான் பேர்ல, அகந்தை கிடையாது. அவர் சொல்றாரு இப்படி, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு நடக்குது, இவ்வளவு பிராமணர்கள், வைஷ்ணவர்கள், சாதுக்கள், ஆச்சாரியர்கள் இங்க சாப்பிடுறாங்க, இதனால்தான் இங்க மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, பகவானோட அருள் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கண்ணில் படுகிறது. இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு இப்ப பைசா கொடுங்கலாம் கேட்காதீங்க, அதை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. உடனே இவர் போய் சொல்றார், இது மாதிரி நான் கேட்டேன், ஒன்னும் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்ப படை எடுத்துட்டு போலாமா அப்படின்னு. படையெல்லாம் வேண்டாம், நான் ஒண்டி போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழ ராஜா படையெடுத்துட்டு வரான்னு அனௌன்ஸ் ஆயிடுச்சு.
இங்க எல்லாம் படை தயாரா இருக்கு. எங்க திருமங்கையில சோழராஜாவை எதிர்க்கிறதுக்கு திருமங்கை ராஜா தயாராயாச்சு. எப்படி வந்தாலும் ஒரு கை பாத்துறது இன்னைக்குன்னு. சோ திருமங்கை படைக்கு தளபதியாக சோழராஜ திருமங்கை ராஜா வர, இங்க சோழராஜா இங்க இருந்து வந்துட்டு எல்லா படையும் வந்து நீங்கெல்லாம் வர வேண்டாம், ஏன்னா நீலன் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சவர். இவர் கொடுத்த ராஜ்யம் தானே, இவரால கொடுக்கப்பட்ட ராஜ்யம் தானே இது சோழராஜாவால. அதனால இவருக்கு ரொம்ப நெருக்கம், ஒரு அபரிமிதமான பாசம் கொண்டவர். பரம்பரையா அவங்க இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. சோ நான் போய் முதல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சோழராஜாவே உள்ள வந்துடுறான். உள்ள வந்தாக்க இங்கேருந்து எல்லாம் சண்டைக்கு தயாரா இருக்கும்போது பார்த்தா சோழராஜா வந்துடுறான். இங்கேருந்து சோழராஜா வந்து கூப்பிடு திருமங்கை ராஜாவை, நான் வந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிடு என்று சொல்ல, எல்லாரும் போய் மந்திரிகள்லாம் சொல்றாங்க இது மாதிரி சோழராஜாவே வந்திருக்காருங்க அப்படின்னு. இங்கிருந்து வந்தாக்க சொல்ற, வா திருமங்கை ராஜாவே வா, எந்த ராஜாவை உன்னை ராஜாவா ஆக்கி நான் வந்து ஆனந்தப்பட்டேனே, என் நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பவனே வா என்று அழைத்து, இது மாதிரி வந்து எனக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்று ஏமாற்றுகிறாயே, உனக்கு நியாயம் என்பது தெரியாது என்பது எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு பண்ணு, நான் வந்து உன்னோட ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடுறேன், எனக்கு படையெல்லாம் தேவையில்லை, நீயும் நானும் ஒண்டிக்கு ஒண்டியாக நம்ம சண்டை போடுவோம். ஓகே, ஒன்னு நீ இருப்பா இல்ல நான் இருப்பேன், யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா ராஜ்யமும் வரும். ஆனா உன்னோட துரோகி, நீ ஒரு துரோகி, எந்த கை உனக்கு சோறு ஊட்டியதோ அதையே கடிக்க கூடியவன் என்பது இந்த ஊர் மக்களுக்கு தெரியட்டும். வா, உன் வாளை எடுத்து வா, என்னோடு சண்டை போடு, என் மார்பை பிள என்று அழைக்கிறான் சோழராஜா. அப்படியே கேட்ட உடனே கண் கலங்கி வந்து காலை பிடிச்சிட, யாரு திருமங்கை ராஜா காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறான். ஐயா, இன்னும் ராஜாவை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இது மாதிரி நல்ல காரியம் பண்ணணும்ன்றதுல மனசுல இருந்த ஒரு ஆவேசத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்ன வேணா பண்ணுங்க என்று கூற, உடனே சோழராஜா வந்து, இந்த இடமும் மங்கை மடத்திலே இருக்கு, அங்க வந்து பஞ்ச நரசிம்மர் உண்டு, நீங்க வரும்போது பார்க்க வேண்டியது பஞ்ச நரசிம்மர். அந்த 5 நரசிம்மர்ல ஒரு கோயில் நரசிம்ம கஷேத்திரம் மங்கை மடத்துல இருக்கு. அங்க வந்து இவரை வந்து சிறை விடித்து வைத்து விடுகிறான் ராஜா, சோழராஜா. வச்சுட்டு நீ எப்ப பைசாக்கு அரேஞ்ச் பண்ணு, அப்புறம் நான் வந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு. இப்ப இவர் வந்து துடிக்கிறார். யாரு? திருமங்கை ராஜா துடிக்கிறார், பெருமாள்கிட்ட கதறி அழுகிறார். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வந்து இந்த சமயத்துல வந்து அவருக்கு வந்து முன்னாடி வந்து குமுதவல்லி சொல்லித்தான் இவர் வந்து ஆரம்பிச்சது இந்த ப்ராஜெக்ட. ஆனா இப்ப வந்து அவர் மனசுல வைஷ்ணவர் ஆயிட்டார். நான் வந்து ஆண்டவா நாராயணா, நான் வந்து உனக்கு உன் பக்தர்களுக்கும் தானே தொண்டு செய்தேன், எனக்கு இந்த நிலை வர வேண்டுமா, இதை நீ பார்த்து கொண்டிருப்பதா என்று கதறி எழுகிறார். நான் வந்து கோயிலுக்கு வர முடியல, எங்க திருவாலி இதுல திருநகரியில கல்யாண ரங்கநாதர் பெருமாள், அங்க வந்து இவர் போய் தினசரி கைங்கரியம் பண்ணுவார், அதெல்லாம் பண்ண முடியல, சாதுக்களை பார்த்து சாதம் பரிமாற முடியல, இப்படி எல்லாம் இருக்கே, நான் வந்து கஷ்டப்படுறேனே என்று கதற. ஓகே, தூக்கத்துல வந்த பெருமாள், அதாவது கல்யாண ரங்கநாதரை வந்து இவருக்கு வந்து கூறுகிறார், இந்த மாதிரி கவலைப்படாத, ராஜாட்ட சொல்லு, காஞ்சிபுரம் பக்கத்துல இந்த 6 காவிரி ஆற்று கரையில உனக்கு வந்து புதையல் இருக்கும், அதை போய் எடுத்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு நீ போய் உன் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே இவர் வந்து உடனே அங்க இருந்த காவலாளிகளை கூட்டு சொல்றாரு, ராஜாட்ட சொல்லு, எனக்கு பைசா கிடைத்து விட்டது, பெருமாள் எனக்கு கனவுல வந்து சொல்லியிருக்காரு இங்க வந்து புதையல் இருக்குன்னு காஞ்சிபுரத்துல, அதனால நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, உடனே ராஜாவுக்கு இவர் தனியா விடுறதுக்கு இங்கே ஓடி போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மந்திரி ஒருத்தர் வந்தாரு முன்னாடி, இவரை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அவரையே இவரோட அனுப்ப, அந்த மந்திரி இவரோட வரார். இவங்க 2 பேரும் சேர்ந்து காஞ்சிபுரம் போறாங்க. போனாக்க காவேரி படுகையில எந்த இடத்துல பெருமாள் சொன்னாரோ அந்த இடத்துல அப்படியே வைரம் பொண்ணு அப்படியே புதையல் அப்படியே நிரம்பி இருக்கு. எடுத்து இவர் வந்து மந்திரிகிட்ட கொடுத்துட்டு, ஐயா நீங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க, இது பகவான் கொடுத்தது, இது வந்து நான் இனிமே எனக்கு வந்து கடன்லாம் வந்து எனக்கு திருப்பி கொடுக்க முடியாது, என்ன வேணா எடுத்துக்கங்கன்னு சொல்ல, அந்த மந்திரி வந்து காலில் விழுந்துறான். விழுந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கேருந்து ராஜாட்ட போய் சொல்றான், ராஜாவே, இந்த திருமங்கை ராஜா இருக்கானே சாதாரண ராஜா கிடையாது, இவரும் பெரிய வைஷ்ணவர், பெரிய பக்தர், கடவுளே இவர்கிட்ட மனசுல வந்து பேசக்கூடியவர்,
அப்ப அவர் நம்ம கஷேத்திரத்துல இருக்கிறதே பிறந்தது இருக்கிறதே நமக்கு பெரிய பாக்கியம். இவர் கைங்கரியம் பண்றாருங்க ராஜா, நம்ம மக்களும் நல்லா இருக்கணும்னாக்க இவரை நீங்க எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று கூற, சோழராஜா உடனே சொல்லிடுறேன், நம்ம இவ்வளவு தூரம் நல்ல காரியம் பண்ணி பெருமாள்கிட்ட பெருமாளே கொடுத்த பொக்கிஷங்கள் இதை நான் எடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் திருமங்கை ராஜாவுக்கே கொடுத்து அவர் செய்து கொண்டிருக்கும் நல்ல காரியங்கள் தொடரட்டும் என்று கூறிவிட்டு விடு என்று மந்திரியை சொல்ல, அதெல்லாம் எடுத்து திரும்ப ஆரம்பிக்கிறாரு ஒரு வேலையை. ஆரம்பிச்சாக்க நண்பர்களே என்ன ஆகுதுன்னாக்க கொஞ்ச நாள்ல இந்த பணமும் தீர்ந்து போயிடுது. எல்லாம் எவ்வளவு வந்தாலும் போகுது. நம்ம சில பேர் இதுக்கு ரிலேட் பண்ணலாம். எவ்வளவு வந்தாலும் தீர்ந்து போகுது. இப்ப என்ன ஆகுதுனாக்க உடனே இப்ப அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி இப்ப இந்த மதுரை கட்டி முடிக்கணும், பாதியில நிக்குது, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், நாளைக்கு சாப்பாடு வரணும், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், 1000 பேருக்கு மினிமமாவது சாப்பாடு போடணுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, அப்படி என்று நினைத்து கொண்டிருக்க இந்த மந்திரிகள்லாம் சொல்றாங்க, ராஜா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரியும் இங்க நிறைய அயோக்கிய பசங்க இந்த ராஜ்யத்துல சுத்தி வர இருக்கானுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க ராத்திரி அவனுங்க திருடி பொய் சொல்லி ஏமாத்தி வச்ச காசெல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் திருடிட்டு வந்துருவோம். திருடிட்டு வந்துட்டாக்க அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் 2 விதம், இவங்களை எப்படி பனிஷ் பண்ணணும், அவங்கள்ட்ட பைசாவை கொண்டு வந்துட்டா நல்ல காரியத்துக்கு யூஸ் ஆகுது. இதனால் 2வது என்னன்னாக்க நீங்க இப்ப பண்ணணும்னு நினைச்ச காரியம் தடைப்படாம போகும். என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, வேற வழி இல்லை, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தினசரி ராத்திரி போய் கொள்ளடிக்கிறது. இவருக்கு இருந்த 8 மந்திரிகள், இவருக்கு அற்புதமான மந்திரிகள். ஒருத்தர் என்னன்னாக்க எந்த பூட்டை வேணா திறக்க தெரியுமா, ஒருத்தருக்கு சாவியே இல்லாம எந்த பூட்டை வேணா திறக்கலாம். ஒரு ஆள் காத்தோட சேர்ந்து அப்படியே யார் கண்ணுக்கும் தெரியாம போறான், ஒரு ஆள் தண்ணியில் நடப்பாரான். இப்படி அற்புதமான 8 மந்திரிகள் இவங்களோட துணைகளோட இவர் அங்க இருக்கிற ராத்திரியில நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இப்ப இருக்கிற அரசியல்வாதி எல்லாம் காலையில அரச ஆண்டுட்டு நாட்டாளுறேன்னு சொல்லிட்டு இப்படி திருடான்ல அப்படின்னு நம்ம பல பேர் நினைக்கிறது உண்டு. இதை இப்ப ஆரம்பிச்சு வச்சவர் திருமங்கை ராஜா. காலையில நாட்டை ஆள்றது, ராத்திரி நாட்டை சூறையாடுவது, வீட்டை சூறையாடுவது, அது மாதிரி. சோ எல்லாரும் இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னாக்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே குமுதவல்லி தாயார், யாரு அவங்களை என்னன்னு கூப்பிடுறோம், குமுதவல்லி தாயார். ஓகே, அந்த அம்மா சொல்றாங்க, நான் கோயில் கட்டுன்னு சொன்னேன், நான் சாப்பாடு போடணும்னு சொன்னேன், ஆனா இப்படி திருடி பண்ணுன்னு சொல்லலையே, நானு இப்படி பண்ணியா நமக்கு பண்ணணும், வேண்டாம், நான் எனக்காக நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், ஆனா திருடுறத விட்டா மட்டும் போதும் என்று கூற, கலியன் இருக்காரே திருமங்கை ராஜா கோவத்தோட சொல்றாரு, என்ன நீ உனக்கு நான் கொடுத்த வாக்கை கொடுத்ததுதான், நான் கொடுத்த வாக்கு என்ன, 1000 பேருக்காவது குறைஞ்சபட்சம் வைஷ்ணவர்களுக்கு, சாதுக்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, ஆச்சாரியர்களுக்கு சாப்பாடு போடுவேன், ஸ்ரீரங்கத்தை சுத்தி மதில் சுரவர் கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தேனே தவிர நான் எப்படி பண்ணுவேன் என்று கூறவில்லை. அதனால அதை கேட்க உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது, அதனால நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் அதை முடிச்சிட்டு தான் உட்காருவேன் என்று கூறி மனைவியை அனுப்பிச்சு விடுச்சிடுற. அப்படியே சொல்லி அவ்வளவுதான். அந்த அம்மா அழுது போயிட்டு பெருமாள்கிட்டே போய் ஆண்டவா, நான் நல்ல உனக்கு பக்தர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கடைசி நான் திருடனை உருவாக்கி விட்டேனே என்றாக, நம்ம அம்மா இருக்காங்களே மகாலட்சுமி, அவ்வளவுதான், பொண்ணுட்டேந்து கண்ணுல தண்ணி வர்றத பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு துடிச்சு போயிடுது. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, என் பொண்ணு குமுதவல்லி இனிமே மனசு கஷ்டப்படக்கூடாது என்று முடிவு பண்ண பெருமாள்கிட்ட சொல்லி உடனே அங்க திருவாளி, அதாவது திருவாளி திருச்சேத்திரம் இருக்கு, இங்க திருநகரி இருக்கு, இது 2ம் சேர்ந்தா ஒரு திவ்ய தேசம். ஓகே, இங்க நரசிம்ம பெருமாள், பஞ்ச நரசிம்மர்ல ஒருத்தர் திருவாளியில, இங்க கல்யாண ரங்கநாத பெருமாள், இங்க கல்யாணம் இதுல கல்யாண உற்சவம் எங்க திருவாளியில முடிச்சிட்டு அம்மாவும் பெருமாளும் ஒரு சாதாரண தம்பதிகள் போல வர்றாங்க. இப்படியே வந்துட்டு இருக்காங்க. வர வழியில காடு வருது. ஏன்னா அந்த க்ஷேத்திரம்லாம் இன்னைக்கு பார்த்தாலுமே ரொம்ப கிராமம் காடு பகுதியா இருக்கும். ஸோ அதனாலதான் நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா அது ரொம்ப அற்புதமான ரம்யமான இடம் பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி வரும்போது இங்கிருந்து அதுக்குள்ள மரத்து மேலாம் இவர் ஆள் உட்கார வச்சிருப்பாரு.
யாரு எங்க இருந்து வராங்க என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு இங்க இருந்து ஓடி வந்து ராஜாட்ட வந்து இந்த தூதுவன் சொல்றான். என்ன அப்படின்னாக்க, ராஜா 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 ஒரு அற்புதமான செய்தி. என்ன அப்படின்னாக்க, ஒரு பெரிய பணக்கார பார்ட்டி கல்யாணம் முடிச்சு இப்பதான் வர்றாங்க. ராஜா, இவங்களை ஒண்டி நம்ம கொள்ளடிச்சிட்டோம்னு வச்சுங்க, இனிமே நம்ம அதுக்கு மேல கொள்ளடிக்கணும்னே அவசியம் இல்லை. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற இந்த பைசா வச்சு நம்ம ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்டையும் முடிச்சிடலாம். இது சாப்பாடு போடணும், 1 வருஷம் தானே லிமிட்டட் டைம், அது முடிய சாப்பாடு போடுறது, இந்த இது மதில் சோறு கட்டுறது, 2 ப்ராஜெக்டையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம திருடணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் நல்ல குடிமக்களாயெல்லாம். அதுக்கு மேல நமக்கு எது முக்கியமோ அதை பண்ணிட்டு நம்ம இந்த திருட்டு வேலையை விட்டுலாம் ராஜா என்று கூற, ஆஹா இது அற்புதமான விஷயம் என்று கூறி உடனே இவர் என்ன சொல்றாருனாக்க, எங்க வந்துட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி திருவாலியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்கேருந்து இன்னொரு பிராமணரை தூதுவரானவர். பிராமணன் வந்தாக்க, பிராமணன் சன்னியாசி இவங்கெல்லாம் வந்தா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்க, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், நியாயமா இருக்கும், நல்லதா இருக்கும்னு. அதனால்தான் வந்து அம்மாவை சீதா அம்மாவை தூக்கிட்டு போகும்போது ராவணன் வந்து சன்னியாசியா வந்தது. இதெல்லாம் வந்து இதை வந்து ட்ரிக்கா வந்து சில பேர் யூஸ் பண்ணாங்க. ஆனா இதுதான் எதிர்பார்ப்பு. ஸோ ஒரு பிராமணரை அனுப்பிச்சு, நீ வந்து அந்த கல்யாண பார்ட்டி வருது, அவங்கள பேசி அதாவது இந்த இடத்துக்கு உங்களுக்கு சொல்ல போறேன்னா, இந்த இடத்துக்கு பேர் வேதராஜபுரம் என்று பேர். நான் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பேரு தெற்கத்திய பத்ரிநாத் என்றும் அழைக்கப்படுகிறது. சோ இப்ப என்ன அப்படின்னாக்க, அவங்கள பேசி இங்க இருக்க சொல்லு, நம்ம கொள்ளடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, இந்த பிராமணர் போறாரு. போய் அம்மாவும் பெருமாளும் வராங்க, பின்னாடி கல்யாண கூட்டம் எல்லாம் வருது. அவங்க வந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள சன்செட் ஆயிடுது, சூரிய அஸ்தமனம் ஆகிறது. உடனே இவர் வந்து பிராமணர் அப்பதான் பாக்குறாரு, இவங்கள பார்த்து சொல்றாரு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கல்யாணம் ஆகி வரத்துக்கு, ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்படிதான் போறீங்களா? இப்ப ராத்திரியில இங்க எல்லாம் ஒரே மிருகம்லாம் இருக்கும், நீங்க எங்க போயிட்டு, இதுதான் ரொம்ப சேஃபான இடம். நம்ம ராஜா இங்க இருக்காரே, அற்புதமான ராஜா, இவர் வந்து நம்ம மக்களை வந்து ஒருத்தரையும் அப்படி கண்ணா கவனிச்சுக்கிறார். அதனால உங்களுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் இருக்காது, நீங்க இங்க தங்குங்க என்று அவரை கன்வின்ஸ் பண்றாரு. யார? பெருமாளையும் தாயாரையும். நினைச்சு பாருங்க, நம்ம இப்படிதான் பண்ணுவோம். நம்ம நினைச்சு பாருங்களேன், என்ன ஒரு மூடத்தனம். நம்ம போயிட்டு பெருமாளை கன்வின்ஸ் பண்றோம். இந்த பிராமணர் பண்ற வேலையை நம்ம தினசரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது மாதிரி வந்து பெருமாளை எப்படியாவது ஏமாத்திடலாம், நான் வந்து திருடுறது யாருக்கும் தெரியாம பெருமாளுக்கு தெரியாம திருடிடலாம், அப்படிலாம் பொய் சொல்றது தெரியாம பண்ணிடலாம், இப்படித்தான் அவரை ஏமாத்தி பெருமாள் சிரிச்சுக்கிறார் மனசுக்குள்ள. எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க இந்த அயோக்கிய பசங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. எங்க ராஜா அப்படியாக்கும், இந்த ராஜா இப்படியாக்கும் அப்படின்லாம் பண்ணும்போது சரியாக பாதி ராத்திரி. அப்ப பார்த்தா பயங்கர சத்தம், டம் 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 டம்னு விரைவான வேடிக்கை, வேட்டு சத்தம் எல்லாம் கேக்குது. என்னன்னு பார்த்தாக்க, குதிரை மேல இந்த திருமங்கை ராஜாட்ட ஒரு அற்புதமான குதிரை, அதுக்கு பேர் ஆடல்மா என்று பெயர். அந்த குதிரையில வந்து மனசு வேகத்துல போகக்கூடிய குதிரை, அவ்வளவு அற்புதமான குதிரை. அதுல கிளம்பி இங்கிருந்து ராஜா வர, பின்னாடி மந்திரிகள், இந்த கொல்ல கூட்டம் எல்லாம் வருது. எல்லாம் இவங்க பிளானே தானே. வந்து அப்படியே அதை நினைச்சா இன்னைக்கு கூட அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. மார்ச் மாசம் கிட்டத்தட்ட வேடுபரின்ற ஃபங்க்ஷன் நடக்கும். அங்க வேடுபரினா திருட்டு ஃபங்க்ஷன். இது வந்து எப்படி பெருமாளையும் தாயாரையும் இவர் கொள்ளடிக்கிறாருங்கிறதா அந்த ஃபங்க்ஷன். அதை பத்தி வீடியோ நான் இதுல கடைசியா போட்டு விடுறேன், நான் எடுத்திருக்கேன். அற்புதமான ஃபங்க்ஷன், நீங்க வந்து பார்க்கணும். இதெல்லாம் நான் சொல்றதை கேட்கணும், கேட்டுட்டு வந்து பார்க்கணும். ஏன்னா பார்க்கும்போது தெரியாம விஷயம் தெரியாம வந்து பார்த்தாலும் அதுல ரசிக்க முடியாது, ஆனா கேட்டுட்டு போகாம இருந்தாலும் அதை ரசிக்க முடியாது. அதனால கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு அங்க வாங்க, வேணா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப்ல. சோ இவ என்ன பண்றாங்கன்னாக்க, இவங்க வந்து எல்லாரையும் அச்சுறுத்தும்படி வந்து இறங்கி, ஏய் இங்க வா, எடு, எல்லா நகையும் எடுங்கடா அப்படின்னு சொல்லி, எல்லாரும் நகையை போடுங்க, கீழே துண்டை பிரிச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்லி, உடனே அருவாளை எடுத்துட்டு எல்லாரும் மரியாதையா இருக்கிற ஆபூஷணங்கள் எல்லாத்தையும் இதுல போடுங்க, இல்ல தொலைச்சு போடுங்க, தொலைச்சு யார் கழுத்துலையும் தலை இருக்காது என்று கூற, பெருமாள் வந்து தாயாரை பார்க்கிறார். என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னு சொல்ல, அம்மா வந்து நினைச்சு பாருங்க, நம்ம சனாதன பெண்கள் வந்து
அவ்வளவு ஒரு கம்பீரம். ஓகே, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சனாத்தன பெண்ணா தானே அங்க இருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி பார்த்து திருமங்கை ராஜாவை பார்த்து எல்லாம் முகத்துல முகமூடி எல்லாம் கட்டியிருக்கு, யாரும் தெரியக்கூடாது, பெயர் சொல்ல முடியாத பெரிய எடுத்த பிள்ளைகள்ங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அம்மா சொல்றாங்க, இவ்வளவு தூரம் இவ்வளவு பணம் இவ்வளாரையும் நகை எடுத்து போடுங்கிறியே, இவ்வளவு நகை காசை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறாங்க. பெருமாள் கேட்கல, அம்மா கேட்கறாங்க. அப்ப திருமங்கை ராஜா சொல்ற, இது மாதிரி நான் தினசரி 1000 வைஷ்ணவர்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு, சன்னியாசிகளுக்கு, பிராமணர்களுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். அதுக்காகவும் ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கே, அந்த காம்பவுண்ட் கட்டிட்டு இருக்கேன், அதுக்கும் எனக்கு பைசா தேவைப்படுது, அதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அம்மா பெருமாள்கிட்ட சொல்றாங்க, ஆஹா என்ன ஒரு அற்புதமான மனசு இந்த திருடனுக்கு. இன்னும் செய்யறது திருட்டு தொழிலா இருக்கலாம், ஆனா எதுக்காக செய்யறான்றது ஒரு பெரிய மகாத்துவம் நிரம்பிய காரியம். அதனால எனக்கு எந்த விதத்திலையும் மனசு கஷ்டம் கிடையாது, எல்லா நகையும் எல்லாரும் கொடுங்க, சந்தோஷமா போட்டும், நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் என்று கூற இந்த துண்டுல எல்லாரும் அவங்கவுங்க நகையெல்லாம் போடுறாங்க. அதுக்குள்ள அம்மா கடைசியா தன்னோட தாலியை அவுக்கிறதுக்காக வராங்க. தாலியை அவுக்கிறதுக்காக வந்தாக்க கையை பிடிச்சிடுறாரு, காலில் பிடிச்சி உட்கார்ந்துடுறாரு. யார்? திருமங்கை ராஜா. உட்காந்துட்டா அம்மா, ஏன்னா இவர் ஒரு வைஷ்ணவர், திருடன் கிடையாது, ஏதோ நிர்பந்தம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அம்மா தயவு செஞ்சுமா திருமங்கல்யத்தை எடுத்து விடாது, நான் அவ்வளவு அர்ப்பன் கிடையாது, நான் நல்ல காரியத்துக்காக ஏதோ நிர்பந்தத்துக்காக இதனால நான் இந்த வேலை பண்றேன், ஆனா நீ எடுத்துறாதம்மா, திருமங்கல்யம் உன்னோடது, இப்பதான் கல்யாணம் முடிச்சு வர, தயவு செஞ்சு நீ வச்சுக்கோன்னு கூற அம்மா திருமங்கல்யத்தை விடுறாங்க. இப்ப பெருமாளை பாக்குறாரு. பெருமாள் கால் விரல்ல மெட்டி இருக்கிறது. இப்ப இவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் எல்லாரையும் கொடுத்தாச்சு, ஆனா இத்தினோண்டு வெள்ளி மெட்டி இருக்கு பாருங்க, அது இவருக்கு மனசு தாங்கல, இதை எப்படா இந்த ஆள் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவர் யோ உன்னை எல்லா நகையும் தானே போட சொன்னேன், உன் காலை பாரு மெட்டி இருக்கு என்று கூற, மெட்டியா? பெருமாள் சொல்றாரு, நான் அதை எடுத்து பார்த்தேன்பா, வரவே மாட்டேங்குது, நீயே வேணா எடுத்துக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே திருமங்கை ராஜா பிடிச்சி எல்லாத்தையும் உருகுறான், எப்படி இப்படியே பிடிச்சி உருகினாலும் வரலன்னதும் உடனே அந்த விரலை வாயில 2 பல்லுக்கும் இடையில வச்சு உருக அந்த மெட்டி வந்துட்டோன்னு. ஆனா அந்த மெட்டி வரல மாதிரி தெரியல, ஆனா அதுக்குள்ள இந்த எச்சல் இருக்க, நாக்குல இருக்கிற எச்சல் பெருமாளோட மேனியை ஸ்பஷ்டம் செய்கிறது. பட்ட உடனே அப்படியே மெய் சிலிர்த்து போய் விடுது, அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. திருமங்கை ராஜாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா எல்லா மந்திரிகள்லாம் நிக்கிறாங்க, இன்னும் எடுக்க முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு உடனே சொல்றேன், என்னால இப்ப முடியல, நிக்க முடியல, நீங்க இந்த போட்ட நகைகள்லாம் எடுத்துட்டு நீங்க பாருங்க, பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, நீங்க இதெல்லாம் பார்க்கணும், அங்க பக்கத்துல ஒரு உட்கார்றதுக்குன்னு உங்களுக்கு இடம் இருக்கு, அங்க போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டார். இப்ப இவங்க இதெல்லாம் தூக்கறதுக்கு பாக்குறாங்க, எல்லாம் இவ்வளவு பெரிய பைல்வான்கள் அந்த நகையை தூக்கலான்னு பார்த்தா இந்த துண்ட தூக்கம் உள்ள, அவங்களுக்கு துண்ட தூக்கம் உள்ள, எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்றாங்க, நகர மாட்டேங்குது நகை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி இங்கேருந்து வர திருமங்கை ராஜா அப்படியே ஆன்னு அடிச்சு போட்ட மாதிரி உட்காந்து, என்னடா இப்படி ஆயிடுச்சு நமக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ராஜா இனோவ வந்திருக்காங்களே, பெரிய மந்திரவாதின்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த போட்ட நகைகளை நாங்க தூக்க பாக்குறோம், எங்களால தூக்க முடியல ராஜா, ஏதோ நீங்களே வந்தான் அவங்கள்ட்ட செட்டில் பண்ணும், ஏன்னா தூக்கி பாக்குறோம், எல்லாரும் சேர்ந்து தூக்குறோம், தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்ல, உடனே குதிரை மேல உட்காந்து இங்கேருந்து சம கோவம், இங்கேருந்து திருமங்கை ராஜா அங்க போயிட்டு மரத்தடியில் தான் இதெல்லாம் நடக்குது, வனச்சேத்திரம் மரத்தடியில நின்று இப்ப சப்தபர்ற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, பெரிய மந்திரவாதியா நீனு, என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன மந்திரம் உனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது, நீ என்ன மந்திரம் போட்டிருக்க, இங்க மரியாதையை தூக்க விடுறியா இல்லையா, என்ன மந்திரம் உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது சொல்லு அப்படின்னு. அப்ப பெருமாள் என்ன சொல்றாரு, என் கலியனோ இவன் அப்படின்னு, கலியனா இது அப்படின்னு சொல்லி, என்ன மந்திரம்னு கேக்குறியா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அப்படியே திரும்பி, அதாவது நம்ம அற்ப மனிதர்கள் இருக்கோமே, நம்மளோட தாட் இருக்குல்ல, நம்மளோட நினைப்பு இது ஒரு மாதிரி இருக்கும், பகவானோட நினைப்பு அபரிமிதமாக இருக்கும்.
இவர் நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி வந்து யாராவது கேட்டாக்க, அதுவும் வந்து வந்த கோவத்துல என்ன பண்றான்னு திருமங்கை ராஜான்னு தெரியாது யாருக்கும், ஏன்னா முகமூடி போட்டிருக்க. இப்ப வந்து அந்த அருவாளை வந்து கழுத்துல வச்சு பெருமாளுக்கு அருவாளை கழுத்துல வச்சு மரியாதையா எனக்கு மந்திரத்தை சொல்லு, என்ன மந்திரம் போட்டிருக்க, எதை வச்சு இது தூக்க விடாம பண்ற அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே பெருமாள் வந்து திரும்பி அம்மாவை பாக்குறார். அம்மா வந்து சொல்றாங்க, இவ்வளவு தூரம் மந்திரம் வேணும்னு சொல்றானே சொல்லிடுங்களேன் அப்படின்னு அம்மா ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா தாயுள்ளம் மகாலட்சுமி தான் நம்மளோட ஜெகஜனனி. அம்மா வந்து பெருமாள்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்றாங்களாம். ஓகே, இல்லாட்டா நமக்கு பெருமாளோட கடாட்சம் கிடைக்கவே கிடைக்காது. அதே தான் அம்மா அங்க பண்றாங்க. நம்ம குழந்தை கேட்கிறான், என்ன மந்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் எது, எனக்கு தெரியாத மந்திரம் எது, சொல்லிடுன்னு சொல்லி கழுத்துல கத்தி வச்சு கேட்கிறானே, சொல்லிடுங்களே என்று கூற பெருமாள் அப்படியே யோசிக்கிறார். மந்திரம், எந்த மந்திரத்தை கத்துக்கொள்வதற்காக யாராவது தகுதியான சீடன் வருவானா என்ற எதிர்பார்ப்பில் பத்ரிநாத்தில் ஒரு காலத்தில் பெருமாள் லட்சாதி லட்சம் வருடங்கள் தவம் செய்கிறார். ஓகே, தவம் செஞ்சு யாராவது வந்து இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நம்மள்கிட்ட கத்துட்டு போய் இந்த பிருத்திவியில வந்து எல்லாருக்கும் கொடுப்பார்களா என்று ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்க யாருமே கிடைக்கலையாம். பெருமாளுக்கு சிஷ்யர் கிடைக்கலன்னு ஒண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம லட்சாதி லட்சம் வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நாராயணன் தன்னையே நரனுமாக்கி, நரனும் நாராயணமாக்கி, நாராயணன் நரனுக்கு உபதேசம் செய்கிறார் அஷ்டாட்சர மந்திரத்தை. எங்க? பத்ரிநாத்ல. இப்ப இந்த மாதிரி பெருமாள் கழுத்துல அருவாளை வச்சு, உனக்கு தெரிஞ்ச மந்திரம் எது, எனக்கு தெரியாது எது, சொல்லு என்று கேட்க, உடனே இங்க பக்கத்துல வந்து குதிரை மேல உட்கார்ந்துருக்காங்க, காதை பிடிச்சி இழுத்து காதுல அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்றார் பெருமாள். இது ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது. ஓகே, அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்ல உடனே அப்படியே அருவாள் கீழே விழுந்துருச்சு. பெருமாள் கால் பிடிச்சு உட்காந்துட்டு அங்கேயே 10 பாசனம் பாடுறார். என்ன, நான் வந்து இப்படி ஓடினேன், ஆடினேன், இந்த பொண்ணு பின்னாடி போனேன், பொருள் பின்னாடி போனேன், ஆனா கடைசியாக நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று 10 பாசுரங்கள் பாட, அப்படியே எனக்கு இனிமே இங்க வாழணும்னு எனக்கு இல்லை, நான் இனிமே இந்த உயிர் எனக்கு தேவையில்லை, ஆண்டவா உன்னை போய் கொள்ளடிக்க வேண்டனே, என் தாயையும் உன்னையும் நான் கொள்ளையடிச்சனே, இந்த பாவத்திற்கு இனிமே நான் வாழ்வதற்கே தகுதியானவன் இல்லை என்று தன்னைத்தானே கொல்ல அருவாளை எடுத்து தனக்குள்ள குத்த போக பெருமாள் தடுக்கிறார். கலியா, என் கலியனே, இன்னும் நீ ரொம்ப நாளைக்கு இருக்கணும், இருந்து இந்த பக்தியை நீதான் பரப்ப வேண்டும் என்று கூறி, இத்தனை நாள் உன்னை இங்க வந்து திருமங்கை ராஜாவாகத்தான் நீ எல்லாருக்கும் இருந்தாய், இன்று முதல் நீ திருமங்கை ஆழ்வார் என்று உன்னை கூறுவார்கள் என்று கூறி, இன்னைக்கு அவரோட பாசனம் இல்லாமல் எந்த வைஷ்ணவ கோயில்களும் துறக்கிறது இல்லை. அப்படின்னா வைஷ்ணவனார்த்துக்கு என்ன அறிகுறி? பிராமணனா பிறக்கிறதா? அப்படி இல்லை. என்ன வைஷ்ணவன்னா என்ன? நாராயண பக்தி, அம்மா மேல பக்தி இருந்து அதையே எல்லா பெருமாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு பக்தியை பரப்புகிறார்களே, இவர்கள்தான் வைஷ்ணவர்கள். ஆச்சாரிய ரூபத்துல எல்லாருக்கும் சொல்லி தருது. அதனால இந்த இடத்துல திருமங்கை ராஜா வந்து கல்லர் ஜாதியில பிறந்தார். அதனால பிராமணனா பிறக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பக்தியும் அந்த பக்தி பரவசம் உள்ள நெஞ்சும் இதயமும் இதெல்லாம் தான் முக்கியம். ஓகே, சோ ரெண்டாவது நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். என்ன அப்படின்னாக்க, பக்தன் என்று கூறிக்கொள்ள பர்ஃபெக்டா இருக்கணுமா அப்படின்னு. அப்படி இருந்தா திருமங்கை ஆழ்வார் எங்கேயாவது குவாலிஃபை ஆவார? எந்த விதத்திலையுமே பர்ஃபெக்ஷனுக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ரைட்? அப்படி இருந்தும் பகவான் அவர் மூலமா வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக பக்தியை பரப்பினார் என்பது நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். ஓகே, சோ இது மாதிரி அங்கேயே 10 பாசனம் எழுதுறார். அதனால்தான் இந்த இடத்துக்கு பேர் வேதராஜபுரம். இது வந்து திருவாலிக்கும் இதுக்கும் என்ன சொல்றது, திருநகரிக்கும் இடையில சீர்காழி பக்கத்துல இருக்கு இந்த வேதராஜபுரம். இதற்கு பேர் வந்து தட்சிண பத்ரிநாத் என்று கூறுவார்கள். ஏன்னா இங்குதான் பெருமாளே அஷ்டாட்சர மந்திரத்தை
திருமங்கை ஆழ்வாருக்கு உபதேசம் செய்த இடம். ரொம்ப முக்கியமான இடம் வந்து பார்க்கறதுக்கு. அது வேடுபரி ஃபங்க்ஷன் மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் கிடையாது வந்து கலந்துக்கிறதுக்கு. இப்ப தை அமாவாசை அப்ப கருட சேவை 11 பெருமாளும், அங்க இருக்கிற 11 கோயில் பெருமாளும் கருட வாகனத்துல வருவாங்க. கண் கொள்ளா காட்சி. கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். லட்சாதி லட்சம் மக்கள் வருவாங்க. நீங்களும் வரணும். வேணா தொடர்பு கொள்ளுங்க. உங்களை அருமையா கொண்டு போய் காமிச்சு எல்லாம் தரிசனம் பண்ணியிருப்போம். கூப்பிடுங்க. ஓகே. சோ இப்ப அப்புறம் சொன்ன உடனே பெருமாளோட ஆசீர்வாதத்தோட திருமங்கை ஆழ்வாராக குமுதவல்லி தாயார் அப்படியே மயங்கி போய் அப்படியே பெருமாள் காலடியில விழுறாங்க. என் குரல் கேட்டு என் கண்ணீரை துடைக்க வந்த தாயே என்று மகாலட்சுமியை புகழ்கிறாள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆழ்வார் தான் வந்து எப்பயுமே கையில ஈட்டி இருக்கும். இது வந்து யாரு கொடுத்த ஈட்டினா உங்களுக்கு ஆச்சரியம் வந்துடும். யாரு கொடுத்த ஈட்டி தெரியுமா? அது திருஞான சம்பந்தரால் கொடுக்கப்பட்ட ஈட்டி. அவருக்கு பரிசாக அது வாள் இருக்கும். அம்மா எப்போதும் கூட இருப்பாங்க. யாரு? குமுதவல்லி தாயார் கூடவே போவாங்க. குமுதவல்லி தாயார் காரணத்தால் தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து திருமங்கை ஆழ்வார் பாடாத கோயில் கிடையாது. கிட்டத்தட்ட 82 கோயில்ல பாடியிருக்காரு 108 திவ்ய தேசத்துக்கு. அதுவும் வந்து சில கோயில்கள் எப்படி இப்படின்னு கேட்டாக்க, இங்க திருநின்ற ஊர்னு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னாக்க பெருமாள் இங்கிருந்து ஜெகநாத பெருமாள் இங்கிருந்து அங்க வராம வந்துட்டாராம். அம்மா சொல்றாங்க, போய் எப்படி நம்ம கோயில் தாண்டி போற திருமங்கை, நம்ம கலியன் நம்ம கோயில தாண்டி போற, இங்க உள்ள வரல, இப்ப என்ன நீங்க பாத்துட்டு இருக்கேன், போயிட்டு உடனே பாட்டு எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்ல இங்க இருந்து பெருமாள் ஓடி வர்றாரு. யார? திருமங்கை ஆழ்வாரை நிறுத்து, எனக்கு ஒரு எங்க கோயில்ல மேல அம்மா மேலேயே ஒரு பாட்டு எழுதுன்னு சொல்றதுக்காக பெருமாள் ஓடி வர்றார். ஓடி வந்தாக்க அதுக்குள்ள இவர் அடுத்த கோயில் போயிடுறார். நான் இங்கெல்லாம் அவங்க எடுத்துட்டு போய் உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்து தரப்போறேன். கண்டிப்பா நம்ம கூட சேனல்ல தொடர்புல இருங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அங்க போய் அந்த கோயில்ல பாடிட்டு இருக்கும்போது பெருமாள் நிக்கிறார். இப்படி கலியன் திரும்பி பார்த்தாக்க, திருமங்கை ஆழ்வார் திரும்பி பார்க்கிறார், பெருமாள் நிக்கிறார். பார்த்தாக்க என்ன அப்படின்னாக்க, அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீ வந்து நம்ம கோயிலை தாண்டி போயிருக்கப்பா, ஆனா எங்க கோயிலுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதலையேப்பா நீனு என்று கூற, உடனே இங்கிருந்து சரி எழுதிக்கோங்க சொல்லி ஒரு பாடல் எழுதி தருகிறார். அதாவது கோயிலுக்கே போகாத ஒரு திவ்ய தேசம் அது. ஆழ்வாரால் பாடப்பட்ட திவ்ய தேசம், ஆனா ஆழ்வார் போகாத திவ்ய தேசம் திருநின்றவூர். சோ அத போய் பெருமாள் போய் அம்மாட்ட கொடுக்குற, இதோ நீ கேட்டியே பாரு, நம்ம பையன் எழுதி கொடுத்திருக்கான் பாரு பாட்டு, கலியன் எழுதியிருக்கான் பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த பாசுரத்தை கொடுக்க, அம்மா பார்த்துட்டு இது என்ன ஓர வஞ்சனையா இருக்கு, எல்லா கோயில்லையும் வந்து 2 பாசுரம் 3 பாசுரம் எழுதிட்டு நம்ம கோயிலுக்கு வந்து ஒன்னே ஒன்னா, இது நியாயமே கிடையாது, போய் திரும்பி போய் பார்த்து இன்னொன்னு வாங்கிட்டு வாங்க, இப்படி அசட்டா நீங்க வந்து ஒரு பாசுரம் வாங்கிட்டு வந்திருக்கேலே என்று சொல்ல பெருமாள் இங்கே திரும்ப போறாரு. அதுக்குள்ள இவர் ஆடல்மா குதிரையில உட்காந்து ரொம்ப தூரம் போயிடுறாரு அடுத்த கோயிலுக்கு. அங்க போய் நிக்கிறார். அந்த பெருமாளை பாடின்னு இருக்க இங்க அவர் பெருமாள் பின்னாடி நின்று இருக்கார். எப்ப இவர் திரும்புவார், பாட்டை முடிச்சிட்டு சார் நம்ம கோயிலுக்கு இன்னொரு பாட்டை எழுதி வாங்கிடலாம், திரும்பி இப்படி கடை ஓரத்துல பாக்குறாங்க, கடைக்கண்ணில் பார்த்தா பெருமாள் நின்று இருக்காராம். ஆனா நிக்கட்டும் சொல்லிட்டு இந்த பாட்டை முடிச்சிட்டு திரும்பி என்ன அப்படின்னு கேட்கிறார். பெருமாள் சொல்றார், என்னப்பா இது, அம்மா ரொம்ப கோபமா இருக்காப்பா, எல்லா கோயிலுக்கும் 2-3 பாசனம் எழுதுற, எங்களுக்கு ஒண்டி ஒன்னான்னு கேட்கிறா அப்படின்னு சொல்ல உன்னை திரும்ப அவர் இன்னொரு பாசனம் எழுதி தரார். இப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் யாரு? நம்ம திருமங்கை ஆழ்வார் திருநகரியில. திருமங்கை ஆழ்வார் இப்படி போய் எல்லா இடத்துலையும் வைஷ்ணவத்தை பரப்பி, நாராயண பக்தியை பரப்பி, இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது யாரு அப்படின்னா குமுதவல்லி தாயார். யாரோட காதல்? அதான் நம்ம இதுல சொல்றேன், மனிதன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இங்க வந்து அம்மா இல்லாட்டா இவ்வளவு பெரிய ஒரு வைஷ்ணவர் நம்ம கிடைச்சிருக்கவே மாட்டார் இல்லையா? இவ்வளவு பெரிய ஆழ்வார் இன்னைக்கு அவரோட பாட்டு இல்லாம இன்னைக்கு. அதனாலதான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கேட்டாக்க, 63 நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா 2-3 பேர் தான் பிராமணர்கள், மற்றவெல்லாம் பிராமணன் கிடையாது. இப்ப திருப்பதி பக்கத்துல இருக்கிறது யாரு? கண்ணப்ப நாயனார், வேடன், சக்கிலியன், தோபி, இவெல்லாம் யாரோ மாமிசம் வெற்றவன், இவன் யாரோ நம்ம இதுல மீன் பிடிக்கிறவ. ஓகே, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க எந்த குவாலிட்டி நம்ம பெருமாள் இருக்காரு, அதாவது நீங்க எந்த குலத்திலிருந்து வருகிறீர்கள், எந்த ஜாதி, எந்த வர்ணம், இதுக்கும்
பெருமாள் பக்திக்கும் எந்த விதத்திலுமே சம்பந்தம் இல்லாது. இது நமக்கு கௌரி சங்கரா இருந்தாலும் சரி, நாராயணனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம கடவுள்கள்ல இவங்க எப்படின்னு கேட்டா நம்ம மனசை தான் பாக்குறாங்க, பார்த்து நம்மளை அப்படியே ஸ்வீகாரம் எடுத்துக்கிறாங்க. அதாவது நமக்கு எந்த மாற்றமும் இல்லையா, அப்படியே எடுத்துக்கிறாங்களாம். எடுத்து அவர்கள் நமக்கு அப்படியே கண்ணப்ப நாயனார் பாருங்க, இங்க வேடனை பாட வச்ச இடம். நான் அங்கிருந்து வீடியோ போடுவோம் உங்களுக்கு. ஓகே, இது மாதிரிதான் திருமங்கை ஆழ்வார். கல்லர் ஜாதியில பிறந்து ராஜாவாயி திருடு பண்ணி பெருமாளே திருட இன்னைக்கு அவர் பாடல் இல்லாம இன்னைக்கு திருச்சி நம்ம திவ்ய தேசங்கள் எதுவுமே ஓப்பன் ஆகாதுங்கிற அளவுக்கு. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் நீங்க எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பா இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷமா இருக்க போறது. வேணுனாக்க நம்மளை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. எப்படி இருந்தது இந்த கதை? உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா? நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதத்திலுமே அவசியம் கிடையாது. ஆனா நமக்கு பெருமாள் மேல அன்பு, காதல் இது இருந்தா போதும். அம்மா மேல அம்மாவோட அனுகிரகம் கிடைச்சிருத்தோ அவ்வளவுதான், முடிஞ்சது. மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் நமக்கு ஓடி பண்ணுவார். எப்படி பெருமாள் ஓடி திருமங்கை ஆழ்வார்ட்ட எனக்கு எங்க பேர்ல ஒரு பாசுரம் எழுத அம்மா கேட்கறான்னு சொல்றா. அது மாதிரிதான் நமக்கு. அதனாலதான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவோட தரிசனம் தான் முக்கியம். முதல்ல கோயிலுக்கு போறீங்க, உங்களுக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்னாலும் திருப்பதி போறீங்க, பெருமாள் அங்க கூட்டமா இருக்காரு, பாக்குறதுக்கு முடியல, என்ன ஆகும் தெரியல அப்படின்னாக்கா ஒன்னும் வேண்டியதில்லை. திருச்சானூர் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தா போதும், அவ்வளவுதான். அம்மாவை பார்த்தா பெருமாள் பார்த்தா மாதிரி. ஆனால் பெருமாளை பார்த்து விட்டு தாயாரை பார்க்காமல் வந்தால் அதற்கு தரிசனத்திற்கான பலன் கிடைக்காது என்றுதான் நம்ம ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா எங்களுக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எல்லார்ட்டையும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரி கதைகள் நீங்க கேட்க விரும்புவீங்க கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க. அதை கொண்டு வர உங்களுக்கு முயற்சிப்போம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுமுறை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா.